இங்க பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு கிணத்துல வந்து இறந்ததா இவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. இவர் அங்க போயிட்டு பாக்குறாரு. ஹீரோ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டி பண்ணிருக்காரு. அந்த நேரத்துல அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் காலும் வருது. நம்ம கூட படிச்ச கனி கிணத்துல வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு இருக்காடா, அவளை போயிட்டு நம்ம நாளைக்கு மீட் பண்ணோம்டா சொல்லி இவரும் சொல்றாரு. ஹீரோ ஒரு சரியான பிளே பாய். அவர் நிறைய பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. காலையில எழுந்ததுமே கனியோட போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு, மெசேஜஸ் எல்லாம் பாக்குறாரு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருப்பாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் கனி வீட்டுக்கு போறாங்க. பக்கத்து வீட்டுக்காரரு இவங்க கிட்டயும் பேசுறாரு. நாங்க ரெண்டு பேருமே கனி கூட படிச்சவங்க தான். நான் ஆர்கிடெக்டா இருக்கேன், பிசினஸ் பண்ணிருக்கான்னு இவரும் சொல்றாரு. நீங்க சங்கர் அசோசியேட்டோட பையனான்னு சொல்லி இவரும் கேக்குறாரு. ஆமான்னு இவரும் சொல்றாரு. உங்க அப்பா எனக்கு நல்லாவே தெரியும் சார், நானும் சேம் ஃபீல்டு தான், கான்ட்ராக்டரா இருக்கேன்னு இவரும் சொல்றாரு. கனி இறந்ததை நினைச்சு அவங்க அம்மா ரொம்ப சோகத்துல இருக்காங்க. இவரும் அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் பாக்குறாரு. அங்க இருந்து ஒரு கிளிப் எடுத்து பாக்கெட்லயும் போட்டு வந்துறாரு. அந்த பொண்ணோட தம்பி கிரண் கிட்ட போய் பேசுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். அக்கா சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எதனா பர்சனலா பேசினாங்களாடான்னு சொல்லி இவனு கேக்குறான். நாங்க ரெண்டு பேருமே பர்சனலா எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம்னு இவரும் சொல்றான். அக்கா இறந்து போயிட்டதுக்கான ஃபீலிங் இந்த பையனுக்கு கொஞ்சமும் கிடையாது. நைட் ஆனா மட்டும் இப்பெல்லாம் தூக்கம் வர மாட்டேது. எங்க அக்காவோட முகத்தை நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அது ரொம்ப கோரமா இருந்ததுன்னு சொல்லி இவனு புலம்புறான். ஹீரோ வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கனியோட கிளிப்பையும் பாக்குறாரு. அதை எடுத்து ஒரு டிராலையும் போட்டுறாரு. நைட்டு தூங்கும் போது திடீர்னு அவரோட காலை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி இருக்கு. உடனே எழுந்து ஜன்னலையும் பாக்குறாரு. அது ஓப்பன்ல இருக்கிறதுனால காத்து வச்சிருக்கும், அதனால தான் நம்ம எழுந்திருப்போம் சொல்லி ஜன்னலையும் சாத்துறாரு. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல டோரும் ஓப்பன் ஆகுது. அரை தூக்கத்துல இருந்ததுனால இவரும் வெளியே போயிட்டு பாக்குறாரு. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் கம்முன்னு வந்து பத்துறாரு. கனி இறந்து ஒரு வாரம் ஆகுது. எல்லாரும் அவங்களோட நார்மலான லைஃபையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க தம்பி மட்டும் எப்பவுமே ஜாலியா தான் இருக்காரு. அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஹீரோ இவ்வளவு பெரிய வீட்டுல எப்பவுமே தனியா தான் தூங்குவாரு. அவரோட தலையை யாரோ தடவற மாதிரி இருக்கு. டக்குன்னு இவர பயத்துல இருந்து நின்னுறாரு. ஜன்னலும் ஓப்பன்ல இருக்கு, கதவும் ஓப்பன்ல இருக்கு. கட்டில இருந்து யாரோ எழுந்துக்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கும் தெரியுது. ஹீரோ பயங்கரமா பயந்து போயிட்டு கதவையும் சாத்திக்கிறாரு. இவர் எடுத்துட்டு வந்த கனியோட கிளிப் கிளிக் கிளிக்னு சொல்லி சத்தமும் கேக்குது. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரூம் உள்ள குளிச்சு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. சைலண்டா போயிட்டு ஹால்லயும் உட்காராரு. நைட்டு ஃபுல்லா தூங்காமே இருக்காரு. வீட்டுல தனியா இருந்தா வேலைக்கு ஆகுது. அப்பா அம்மாவோட யூகேவே போயிடலாம்னு சொல்லி டிக்கெட்டும் போட்டுருவாரு. மறுநாள் நைட்டு ஒரு வீட்டு கிச்சன்ல இருக்கும்போது இவர் தலை ஏதோ ஒன்று தடவற மாதிரி இருக்கும். இவரும் பயந்து போயிடுவாரு. திடீர்னு இவரோட கழுத்தை பிடிச்சி ஏதோ ஒன்று தத்தாருன்னு இவர் இழுத்துட்டு போயிட்டு ஒரு கழுத்தையும் நெருக்க ஆரம்பிக்குது. இவர் கையும் போட்டு கட்சி விட்டுது. இவர் வலியால கதறிக்கிட்டே இருக்கும்போது இவர் பிடிச்சி சொட்டி செவுத்திலே அடிக்குது. படிக்கட்டுல தவந்து போயலாம் சொல்லி ட்ரை பண்ண இவர் காலை பிடிச்சி தாத்தானே இழுத்தடிக்குது. உடனே இவரும் டயர்ட் ஆயிடுறாரு. அந்த இடத்துல இருக்க பேய் இவரோட மண்டையை அப்படியே கோதிக்கிட்டே இருக்கு. இவரும் அப்படியே மயங்கி போய் தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க தான் இவரையும் காப்பாத்துறாங்க. கனி பொண்ணுக்கு இவரோட முடிய கோதி விளையாடுறது எப்பவுமே பிடிக்கும். அதையும் வீடியோல பாக்குறாரு. நீ தான் என் வீட்டுக்கு வந்து தினமும் என்ன டார்ச்சர் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் முடியும் ட்ரிப் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அத்த பாட்டுல சொல்லிடுறேன். தேங்க்யூ.